ஆமென். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்து. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் காலையில் எழுந்ததுமே தேவனை எண்ணி பாடுவது, அவரை துதிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? ஆமென். காலை தோறும் நம்ம ஆராதிக்கிற இயேசுவோட கிருபை புதிதாகவே இருக்கிறது. ஆமென். ஸோ வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்கு ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து அந்த வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து நம்ம சேர்ந்து பாட போகிறோம். உங்களுக்கு தெரிந்த பாடல் வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள் ஆம் என்றும் அது கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்றும் இருக்க சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாமா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் சேர்ந்து சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. சேர்ந்து சொல்லாமா? ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. இயேசுவே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. சேர்ந்து சொல்ல ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. எஸ், நீர் சொன்னதெல்லாம் ஆண்டவரே அப்படி நடக்கிறதுக்காக உமக்கு நன்றிங்க. வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் அதை நிறைவேற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிறைவேறி உங்கள் நாமத்தை எங்கள் மூலம் நீங்கள் மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீத பகுதி தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நம்ம பார்க்க வேண்டியதான சங்கீத பகுதி இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 33. ஸோ இதில் 22 வசனங்கள் உண்டு. ஸோ இந்த சங்கீதத்தில் முதல் 11 வசனங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்து 17 வசனங்களை நம்ம மண்டே நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுருமண்டயத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடைய வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனை உண்டாயிற்று. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நிலைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஹல்லேலூயா. நம்ம நல்ல ஒரு அருமையான ஒரு சங்கீதம். ஸோ இந்த சங்கீதம் நமக்கு டைட்டில் கொடுக்கல, யார் எழுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சங்கீதத்தில் பாருங்கள். ஸோ
அவரை துதிப்பதை குறித்ததான காரியங்கள் எழுதப்பட்டது. ஸோ தேவன் எப்படி நம்ம துதிக்கணும், பயத்தோடு துதிக்கணும்னு சொல்லி அவருக்கு புதிய பாட்டை பாடணும், ஆனந்த சத்தத்தோடு வார்த்தைகள் நேர்த்தியாக வாசிக்கும் என்பதை காரியங்களை குறித்து ஸோ அந்த 3 வசனங்கள் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி பட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இருக்கிற 4 இருந்து 6 வரைக்குள்ள வசனங்கள் எதை பேசுதுன்னா அவருடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது, அவருடைய வார்த்தை உத்தமம் உள்ளது, அவருடைய வார்த்தை செம்மையானதுன்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை பேச. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9லேருந்து 11 வரைக்கும் நம்முடைய தேவன் அவர் சொன்னால் எப்படி ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த சங்கீதத்தில் 11 வசனங்களில் முதல் 3 வசனங்கள் துதியை பற்றி பேசுகிறது. ஆமென். தேவனை துதிப்பதை பற்றி பேசுகிறது. 2வது அவருடைய வார்த்தை எப்படி பட்டது என்பதை குறித்து பேசுகிறது. 3வது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஸோ நம்முடைய தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். ஆமென். ஸோ அதனால தான் நம்ம பாடணும், வாக்கு தத்தங்கள் இயேசுவுக்குள் ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது ஆமேன் என்று இருக்காமல் இந்த நாளிலே கூட உங்களை குறித்து தேவன் சொன்ன எல்லா வாக்கு தத்தம் நிச்சயமே நிறைவேறும். ஸோ அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றாமல் விடுகிற தேவனே கிடையாது. குறித்த காலத்துக்கு நம்ம எல்லாருமே தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் நம்மை பாதுகாக்கும். அவர் வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக வாழச் செய்கிற தகப்பன் நாளை கூட அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்குன்னு சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை கொண்டு செய்வேன்னு சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவர் நிச்சயம் உங்களை கொண்டே மாத்திரமே செய்வார். ஸோ அதுக்கு நம்ம தகுதி இல்லாமல் அநேக நேரத்தில் நம்ம இருந்தாலுமே நம்மை தகுதிப்படுத்தி அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். அது மாத்திரம் அவருடைய ஆலோசனை தலைமுறைக்கு நிற்கும். ஆமென். ஸோ அவருடைய நினைவுகள், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தோறும் நிற்கிற ஒரு நல்ல கடவுளாக இருக்கிறார். ஆமென். ஸோ நம்ம நேசிக்கிற நல்ல தகப்பன். இந்த நாளில் ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கலாம், எனக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார், ஆனால் வாக்கு தத்தத்துக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சம்மந்தமே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா தேவன் மிகப்பெரிய வாக்கு தத்தத்துக்கு மிகப்பெரிய தரிசனத்தை எனக்கு பேசியிருந்தாலுமே இப்போ இருக்கிற சூழ்நிலை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட நினைவுகள் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் விசுவாசிங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது. ஆமென். ஏன்னா அவர் சொல்ல ஆகும். நம்ம வாழ்க்கையில் நம்மை குறித்து சொன்ன எல்லா வாக்கு தத்தத்தையுமே கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ள கடவுளாக. அவர் பொய் சொல்ல மனசு அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் ஜெயமாக மாற்றி வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கை நிறைவேற செய்வார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தையும் தகப்பன் அதுக்காக நன்றி செலுத்தினோம். அதை நினைவு கூர்ந்து இசப்பா அதில் அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் இசப்பா எங்களை கூட கர்த்தனை பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்கள் தேவன் கொடுத்திருக்க ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி சூழ்நிலை எதிராக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறவர். எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும். எங்களை குறித்து சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் எங்களை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி. அதுக்கு எதிராக எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி ஜெயத்தை தந்து அப்பா நீ கிறிஸ்துவாக ஜெயம் எடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றேன். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய கண்ணு செய்ய நன்றி. இந்த நாளை நாங்கள் இயேசுவின் நாமத்தை பிளஸ் பண்ணுறோம். இது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், விடுதலை நாள், மகிமை நாளாக இருக்கட்டும். எங்கள் எல்லாருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா தெய்வ மகிமை இந்த நாள் முழுவதும் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலபாக மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோட ஒவ்வொரு நாள் இணைந்திருங்கள். நம்ம இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்து சங்கீத பகுதியை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். காட் பிளஸ் யூ.